ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம மிஸ்ஸஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் முரளி. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் குடும்பத்தை பற்றி சொல்லணுன்னா, ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஃபேமிலி எனக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது வரைக்கும் நான் கொடுத்து வச்சு நான் தான். அப்பா ஒரு மர வேலை செய்கிற கடை வச்சுருந்தார். அதுதான் அவரோட தொழிலாக இருந்துச்சு. அதை வச்சு தான் எங்களை படிக்க வச்சது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தார். எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. அக்கா திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு. மாமா ரொம்ப நல்ல ஒரு வேலையில் இருந்தார். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டாலும் எங்களை நல்லா படிக்க வச்சு அக்கா கொஞ்ச நாள் வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க நாங்கள் இருக்கிற ஊர்லேருந்து ஒரு 1 மணி நேரம் தொலைவில் இருக்கிற ஊரில் திருமணம் பண்ணி கொடுத்ததுனால மாமா ஃபேமிலி அப்படியே அப்படியே இருந்துட்டாங்க. அக்கா அடிக்கடி வீட்டுக்கு வரமாட்டா. ஏன்னா எனக்கு அக்காவை ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் படிக்கிற காலத்துக்கு முன்னிலேருந்தே அவள் நல்லா படித்தாலும் எனக்காக நிறைய விஷயங்களை படிப்பாக இருந்தாலும் சரி, ஃபீஸ்க்காக நிறைய படிப்பை கூட விட்டு கொடுத்துருக்கா. ஏன் அப்படின்னா, எனக்கும் அவளுக்கும் ஒரு 4 வயது வித்தியாசம் அப்படி இருக்கிறதுனால அவள் ஒரு நல்ல காலேஜில் சேர்கிறதுக்காக வாய்ப்புகள் இருந்தும் அவள் ஓரளவு நார்மல் காலேஜை தான் செலக்ட் பண்ணாள். ஏன் அப்படின்னா, அடுத்தது நான் வர்றதுனால எனக்கு ஒரு பெஸ்ட்டு காலேஜாக கொடுக்கணும், நல்ல ஒரு பணம் செலவு அதிகமாக பண்ணுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, தம்பியை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவள் ஓரளவு மிடில் உள்ள ஒரு காலேஜை செலக்ட் பண்ணாள். அதுலேயும் நல்லா படித்து நல்லபடியாக வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. மாமா ரொம்பவே ஒரு பொறுமையான ஒரு ஆள். அக்காவை நல்லபடியாக அவர் பார்த்துக்கிறாரு. அக்காவுக்கு ஒரு பையன் இருக்கிறான். 5 வயது ஆகுது அவனுக்கு. இப்போ தான் ஸ்கூல் போயிட்டுருக்கான். அவளோட வாழ்க்கையை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு வாழ்க்கையில் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குறைன்னு பார்த்தா, எங்கள் அப்பாவும் அம்மாவும் காதல் திருமணம் பண்ணவங்க. அதனால் அம்மாவோட வீட்டில் இப்போ வரைக்குமே நாங்களாம் பெரிய ஒரு பிள்ளைங்கள ஆனதுக்கு அப்புறமே இன்னுமே மாமாலாம் அம்மாவை ஏற்றுக்காம தான் இருக்கிறாங்க. அதனாலேயே அம்மா அடிக்கடி ஃபீல் பண்ணுற விஷயம் அப்படின்னா, என் குடும்பத்தோடு என்னால் பேச முடியல, பண்ண முடியல அப்படிங்கிறத அம்மா அடிக்கடி எனக்கு ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் எங்கள் வீட்டில் இருந்து எப்போதுமே ஒரு குறையாக எனக்கு தெரியும். மற்றபடி அப்பா எங்கள் அம்மாவையும் சரி எங்களையும் நல்லபடியாக வளர்த்து நல்லபடியாக ஆளாக்கிட்டாங்க. இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓரளவு நான் பார்க்குற வேலையிலேருந்து கிடைக்கிற வருமானத்தை கொண்டு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏற்கனவே ஒரு நல்ல வீட்டில் இருந்தால் எனக்கு ஒரு வீடு வாங்கி அதில் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம வேலைக்கு போய் உடனே அதை நிறைவேற்ற முடியாது. அதுக்கு சில ஆண்டுகள் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்மளால் முடிஞ்ச அளவு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. என்னோட லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் எங்கள் வீட்டில் ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அம்மாவோட ஹெல்த் கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு சில உடல் உபாதைகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்பாவாலேயும் கடையை விட்டுட்டு அம்மாவை ஃபுல் நேரம் பார்த்துக்கிற மாதிரியான ஒரு இது இல்லை. அந்த சமயத்தில் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. என்னென்னா, அம்மாவோட ஒரு இப்போ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் ஊரில் இருக்கிறாங்க. அவங்க தான் அம்மாவோட அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எனக்கு யோசனைக்கு வந்தாங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறதுனால அவங்க மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே நான் அம்மா ஹாஸ்பிட்டல்லாம் காமிச்சிட்டு அம்மாவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அவங்களுக்கு அம்மாவுக்கு தெரியாமே ஃபோன் பண்ணேன். ஏன்னா அம்மாவை பார்த்துக்க வேணால் ஆளுங்க யாராச்சும் அவங்க ரெடி பண்ண முடிஞ்சாலும் இல்லை அவங்களே பார்த்துக்குவாங்க. ஏன்னா அம்மாவும் அவங்களும் ரொம்ப ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உடனே அம்மாக்கிட்ட ஃபோனில் இருக்கிற நம்பர் எடுத்து நான் தெரியாமல் பேசினேன் அவங்கக்கிட்ட. இது மாதிரி நான் அவங்களோட பையன் பேசுகிறேன் ஆண்டி, நான் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அம்மா உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாங்க, பார்த்துக்க கூட ஆள் இல்லை, கஷ்டப்படுறாங்க, அக்காவாலையும் வர முடியாது, ஏன்னா மாமாவுக்கு வேலை இருக்கிறதுனால அவள் தான் இங்கே ஃபேமிலி இது பண்ணுறதுனால வர முடியல அப்படின்னு சொன்னேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் 2 நாளுக்குள்ளே நான் வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட ஒன்றுமே சொல்லலை, அவங்க வராங்கன்னு சொல்லலை. ஏன்னா ஃபோன் அடிச்ச அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திட்டுவாங்க, அவளை ஏன் தொந்தரவு பண்ண அப்படின்னு சொல்லி திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே அம்மா கிட்ட சொல்லலை, சொல்லாமே அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் 2 நாள் ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு நான் தான் அம்மாவை பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சமைக்கிறது எல்லாமே நானே ஓரளவு
பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் அடுத்து வரக்கூடிய ஒரு பகுதியில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள்.